ஹாய், இன்னைக்கு பாக்கியலட்சுமி கிச்சன் விழால கேரளா ஸ்டைல் அடை பிரதமன், அதாவது அடை பாயாசம் கூட சொல்லலாம். அது இன்னைக்கு செய்ய போறோம். வாங்க பார்க்கலாம். ரைஸ் பாலாடை தான் எடுத்திருக்கேன். இது டபுள் ஹார்ஸ் சூப்பர் மார்க்கெட்ல விக்குது. இது வாங்கி வச்சிருக்கேன். இன்னைக்கு இதை செய்ய போறோம். பாருங்க, இதுதான் இந்த ஒரு கப் அளவுக்கு அதே ஒரு கப் அளவு வெல்லம் போடுறேன். வெல்லம் தான் எடுத்திருக்கேன். சின்ன பீஸ் தேங்காய் பொடியா கட் பண்ணிருக்கேன். திராட்சை, முந்திரி, இது சுக்கு பொடி, இது ஏலக்காய் பொடி, இது ஃபர்ஸ்ட் தேங்காய் பால், இது செகண்ட் தேங்காய் பால். இப்போ எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்ப கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தை வச்சு அந்த அடப்பிரதமனை லைட்டா வேக வச்சுக்கலாம். 2 டம்ளர் தண்ணி ஊத்துறேன் நானு. இது நல்லா கொதிக்கட்டும். இத ஒரு ரவுண்டு கழுவிக்கிட்டு வந்துடுறேன். இப்ப நல்லா கொதிக்குது. இதுல சேர்த்துக்கலாம். இது சிம்ல வச்சிடுறேன், ஏன்னா இது அடி ஒட்டிடும். அப்படியே இதுலயே சேர்த்துக்கிறேன் பாருங்க. இது ஒரு கொதி வந்தவொடனே நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் இப்படி கலரி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு கொதி வந்ததும் வடிகட்டிக்கலாம். இத வெந்துச்சு. இதை நம்ம வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கெல்லாமே வெல்லம் கரைச்சிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணி ஒரு அகல பாத்திரம் வச்சிருவோம். ஒரு கப் வெல்லம் போடுறேன். இதுல அரை கப் தண்ணி ஊத்துறேன். எடுத்து வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கிட்டோம். இது வறுத்து எடுத்தாச்சு. இப்போ திராட்சையை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ திராட்சையும் வறுத்து எடுத்துக்கிட்டோம். பொடியா கட் பண்ண தேங்காயும் செவுக்கா வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காயும் இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டோம். இந்த நெய்யிலேயே இந்த வெல்லத்தையும் கரைசலையும் ஊத்திக்கிறேன். அதோட ரைஸ் பாலாடியும் சேர்த்துக்கிறேன். இப்ப வெள்ளத்தையும் ஊத்திட்டு ரைஸ் பாலாடியும் நான் சேர்த்திருக்கேன். இதை நல்லா உருண்டை கட்டாம இப்படி நசுக்கி விட்டுக்கங்க. நல்லா கொஞ்சம் ஆன்ல வச்சு கலரி விட்டுக்கிட்டே இருங்க. அடி ஒட்டாம பாத்துக்கணும். தேங்காய் பால் 2ஆம் பாலை ஊத்தலாம். தேங்காய் பால் 2ஆம் பால் 2வது தடவையா வந்த பாலை இதுல சேர்த்துக்கிறேன். 1 டம்ளர் பால் சேர்த்திருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும், வேகட்டும். இப்போ தேங்காய் பால் முதல் பால் எடுத்தது அதை சேர்த்துக்கிறேன். இது ஒரு கொதி வந்த உடனே நம்ம இறக்கி வச்சுக்கலாம். இது ஏலக்காய் 1 ஸ்பூன், சுக்கு பொடி போடணும். இதுக்கு நல்லா இருக்கும். அதுவும் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். சுக்கு பொடியும் ஏலக்காவும் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். அதையும் இதுல சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடி ஒட்டாம பாத்துக்கணும். வெள்ளம் இருக்கிறதால சீக்கிரம் அடி ஒட்டிடும். அதனாலதான் நான் இப்படி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கிறேன். இதுவும் ஒரு கொதி வந்த உடனே இப்ப இறக்கிடுவோம். இதுல முந்திரி பருப்பு, திராட்சை, இந்த தேங்காய் எல்லாம் இது ஒன்னா சேர்த்து கலந்து விடுவோம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இது 1 ஸ்பூன் நெய் விடுறேன். இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கலாம். திருவோணம் பண்டிகைக்கு அன்னைக்கு இத கேரளாக்காரவங்க செய்வாங்க. அதனால நானு திருவோணத்துக்கோசரம் இதை செஞ்சிருக்கேன். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இந்த அரிசி பாலாடை கடையிலேயே சூப்பர் மார்க்கெட்ல விக்குது. அதை வாங்கின்னு நீங்க வெல்லம் அதுக்கு ஏத்தா போல செஞ்சு முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் ரெடியா பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஈஸியா செஞ்சிடலாம். இப்ப இந்த பவுல்ல எடுத்து வச்சுக்கின்னு நம்ம சாப்பிடலாம். இது ரொம்ப நல்லா இருக்கும். சுட சுட இருக்குது. ஈவினிங்ல அழகா செஞ்சு சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாக்கியலட்சுமி கிச்சன் விளாக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். கமெண்ட்ல இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க.